எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மைக்குண்டான கூலிகளை அதிகப்படுத்தி சொல்கிறார். இந்த நேரத்திலே ஒரு செய்தியை நாம் நினைவிட்டுக் கொள்ள வேண்டும். இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மாபெரும் மார்க்க மேதை, மிகச் சிறந்த ஒரு சலஃபு சுன்னாவுடைய அறிஞர்கள் ஒருவர். அவர் சொல்வார், இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும். ரமலானை பொறுத்தளவிலே நாம் செய்ய வேண்டிய தர்மங்கள் அனைத்தையும் தள்ளி வைத்திருப்போம். காரணம், ரமலானிலே அதிகப்படியான கூலி கிடைக்கும் என்பதற்காக வேண்டி. அதிகப்படியான கூலி கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடைக்கும் தான். ஆனால் கடமைகளை தள்ளி போடுவதற்கல்ல ரமலான். ஃபஜ்ர் தொழுகை ஒரு சிறப்புக்குரிய தொழுகை. அதே போன்று அதை விட சிறப்பு ஜும்மாவுக்கு இருக்கிறது. ஆகவே ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை நான் அதிக நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜும்மாவை நிறைவேற்றுகிறேன் என்று ஒருவர் நிறைவேற்றினால் அது ஆகுமானதா? ஃபஜ்ர் தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும், ஜும்மாவை ஜும்மாவுடைய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் இப்படி சொல்கிறார், ஃபஜ்ர் தொழுகை நல்லதுதான், ஆனா இந்த ஃபஜ்ர் தொழுகையை நான் ஜும்மா, அது ரொம்ப சிறப்புக்குரிய நேரம் இல்லையா, அதனால நான் தள்ளி போட்டு ஜும்மாவுல நான் ஃபஜ்ர் தொழுக போறேன் என்று சொன்னால் அது சரியாகுமா? அது போன்றுதான் நன்மையான காரியங்களை தள்ளி போடுவது என்பது ஆகுமானதல்ல. ரமலானுக்கு முன்னரே நம்மளுடைய ஜகாத் எப்போது நமக்கு கடமையாகிறதோ அப்போதே நாம் ஜகாத்தை நிறைவேற்றி விட வேண்டும். அதுக்காக என்ன செய்யக்கூடாது? ரமலான் வரைக்கும் தள்ளி வைத்து விடக்கூடாது. ரமலான் வந்து விட்டால் பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்கள், அதே போன்று மதரசாக்களை நிர்வகிப்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய நோன்பு வைத்துக் கொண்டு அந்த கஷ்டமான சூழலையும் ஒவ்வொரு ஊராக சென்று அந்த பள்ளிக்காக உதவி தேவை ஓடிக்கொண்டிருப்பார்கள். காரணம், எல்லோரும் இந்த ரமலான் தான் உதவி செய்தார்கள் என்பதற்காக. ஆக இதெல்லாம் நம்மால் ஏற்படுத்த, நாமே நமக்கு ஏற்படுத்திக் கொண்ட ஒரு தவறான செயல்பாடுகளாகும். ஆக அமல்கள் என்பது அந்தந்த நேரங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். ரமலானுக்காக பின்னக்கூடாது. ஆக ரமலான் வேற எதுக்குட்டான்னா அதிகப்படியான அமல்களை செய்வதற்காக. மற்ற நாள்ல மற்ற நாள்ல தொழுவதை விட இந்த ரமலானிலே அதிகமாக தொழுக வேண்டும். மற்ற நாள்களை விட இந்த ரமலானிலே அதிகம் குர்ஆன் ஓடும். சிலர்கள் ரமலானிலே குர்ஆன் எடுத்தால் அடுத்த வருடம் ரமலானில் தான் குர்ஆனை எடுப்பார்கள். ரமலானிலே இரவு தொழுகை தொழுதால் அடுத்த வருடம் தான் ரமலானிலே இரவு தொழுகை தொழுவார்கள். இதுகளுக்காக வேண்டிய அந்த ரமலான் மற்ற மாதங்களை விட ரமலானில் அதிகப்படுத்த வேண்டும். மற்ற மாதங்களிலும் நாம் அமல்கள் செய்ய வேண்டும். எதையும் என்ன செய்யக்கூடாது? தள்ளி போடக்கூடாது. இன்னும் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், கடைசி 10 நாளைக்கு தள்ளி விடுவார்கள். தர்மங்களை எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? கடைசி 10ல தான் ரொம்ப சிறப்பு. ரமலான் சிறப்பு, ரமலான்ல கடைசி 10 தள்ளிடுவாங்க. அதுல இன்னும் சிலர் இருக்கிறாங்க, ரமலான்ல கடைசி 10ல ஒற்றைப்படை இரவுகள்ல தான் தர்மம் செய்யணும்னு தள்ளி போடுவதெல்லாம் நாம் செய்த அநியாயங்களாகும். இதற்காக வேண்டிய அல்ல ரமலான். ரமலான் என்பது அன்றைக்கு அதிகம் துஆக்களும் பிரார்த்தனைகளும் திக்ருகளும் திலாவத்தும் ஸலாத்தும் இருப்பதற்காகத்தானே தவிர நமது உதவிகளை தள்ளி போடுவதற்கல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும்.